நம்மோடு முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் மதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் இந்தியாவுக்கு கிடைத்த பெருவெற்றியாக நீங்க எதை பார்க்குறீங்க சார்? மூன்று முக்கியமான வெற்றிகள் நம்ம இதுல சொல்லலாம். முதல்ல பஹல்காம் தாக்குதலுக்கு 10 நாடுகள் எஸ்சிஓடைய அனைத்து நாடுகளும் சேர்ந்து கூட்டறிக்கையில் அதற்கான கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தனித்தனியா நாடுகளும் இதற்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பிரதமர் அவையில வச்சுக்கிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடுமையா அந்த பயங்கரவாத நிகழ்வை கண்டித்தது மட்டுமே இல்லாம இதற்கு எந்த ஒரு மனித குலமும் பொறுமையா இருக்க முடியாது. வரக்கூடிய காலங்கள்ல இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இதுதான் இப்படிதான் எடுப்போம் என்ற அந்த தெளிவை உண்டாக்கினார். ரெண்டாவது எடுத்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய சூழல், அமெரிக்கா இந்தியா மீது விதித்த வரி, அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை தரக்குறைவாக பேசுவது, இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்ல இந்தியாவை தனிமைப்படுத்தணும்னு பேசக்கூடிய சமயத்துல உலகத்துடைய மிக முக்கியமான நாடுகளோட பிரதமர் அவர்கள் ரொம்பவும் இயல்பா சகஜமா அங்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமா ஒரு புது கூட்டணியை நோக்கி போறதுக்கான இந்தியாவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவுடைய முடிவை இந்தியாதான் சுயமா எடுக்கும் என்ற ஒரு பாதையை அவர் காமிக்கிறாரு. அது இரண்டாவது வெற்றி. மூன்றாவது விஷயம், சைனாவுக்குமே ஒரு தெளிவான மெசேஜ் நம்ம சொல்லியிருக்கிறோம். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், மியூச்சுவல் ட்ரஸ்ட் மற்றும் மியூச்சுவல் சென்சிட்டிவிட்டி, இந்த 3 வார்த்தைகள் பிரதமர் பயன்படுத்தி இருக்கிறாரு. பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர மரியாதை, பரஸ்பரம் யாருக்கு என்னென்ன சென்சிட்டிவான இஷ்யூ இருக்கும், இந்தியாவுக்கு காஷ்மீர், சைனாவுக்கு தாய்வான், இது போன்ற விஷயங்கள்ல ஒன்னா இருந்தா மட்டும்தான் இந்திய சைனா உறவு என்பது மேம்படும். இந்திய சைனா உறவு என்பது இரு நபர்களுடைய பிரச்சனை கிடையாது, 2.8 பில்லியன் 280 கோடி மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு பேசினதா இருக்கட்டும். சீன பிரதமர் இதுக்கு ஆமோதித்து இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் சொன்னதா இருக்கட்டும். இந்த இந்திய சீன உறவு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருந்தது. அதுல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வரத்துக்கான ஒரு சமிக்கைகள் தெரியுது. இந்தியாவும் சைனாவும் என்னைக்கும் நெருங்கிய நண்பர்கள் ஆக முடியாது. பட் அது ஒரு மீழ்ச்சி பயணமா நம்ம நிச்சயமா பார்க்கலாம். சார், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்க அதே நேரத்தில் பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் நடத்திய தாக்குதலையும் பாகிஸ்தான் பகுதியில் நடத்திய தாக்குதலையும் அவங்க கண்டிச்சிருக்காங்கல்ல. அவங்களையும் அவங்க ஒரு தனி விடுதலை அமைப்புன்னு சொல்றாங்க. அவங்களையும் ஒரு பயங்கரவாத அமைப்பா தானே கண்டிச்சிருக்காங்க. அது பாகிஸ்தானுக்கு வெற்றியா பார்க்கப்படாதா? இல்ல, நம்ம நீங்க பாகிஸ்தான் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்கிற எல்இடி அமைப்புக்கு ஆதரவா பாகிஸ்தான் பேசினது, டிஆர்எஃப் அமைப்புக்கு எல்இடி அமைப்புக்கு வருந்து கொட்டு பாகிஸ்தான் வருந்து கொட்டு அதுக்காக இந்த பேர் வரக்கூடாது என்று போன முறை நடந்த எஸ்சிஓ பாதுகாப்பு அமைச்சர்களுடைய மாநாட்டில் பேசினது, அதற்கு முன்னாடி ஐநால பேசினதா இருக்கட்டும். டிஆர்எஃப்க்கு வக்காலத்து வாங்கினது பாகிஸ்தான். பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு இந்தியா எந்த காலத்திலையும் வக்காலத்து வாங்கியது கிடையாது. நம்மை பொறுத்தவரை ஒரு அமைப்பு என்பது, ஒரு தீவிரவாத அமைப்பு என்பது தீவிரவாத அமைப்பு தான். பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை இந்தியா கொள்கை முடிவாக வைத்திருக்கிறது. ஸோ அந்த ரீதியில இது அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைய அவங்க சரியா ஹேண்டில் பண்ணாம விட்டு அதன் மூலியமா வரக்கூடிய இன்சர்ஜென்சிய அவங்க மிலிட்டன்சின்னு டிக்ளேர் பண்றாங்க அப்படின்றது அது இந்தியாவுக்கும் நமக்கும் தொடர்பான விஷயமே கிடையாது. நமக்கு மெயினான விஷயம் என்னன்னா, பஹல்காம்ல நடந்த தாக்குதல் அது போன முறை குறிப்பேட்டுல வரல. இந்த முறை ஒரு வலிமையான கூட்டணியில பாகிஸ்தானும் அதுல கையெழுத்து போட்டிருக்கு. பஹல்காம் தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான் தான் என்பதை உலகத்துக்கு சரியான ஆதாரங்களுடன் இந்தியா விலக்கியுள்ளது. இத்தனை ஆதாரங்களுடன் விலக்கிய பிறகு பாகிஸ்தான் பிரதமர் எந்த ஒரு நிர்பந்தத்தில் அங்க கையெழுத்து போட்டிருப்பாருன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த வகையில் இது இந்தியாவுக்கான வெற்றியா தான் நான் பாக்குறேன். சார், நிறைவா சார், இப்போ இந்தியா, ரஷ்யா, சீனா மூன்றும் ரொம்ப நெருக்கமாக ஒரு கூட்டணியாக உலகளாவிய மூவேந்தர்களாக வரப்போகிறார்கள் என்றெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கிற சூழலில் இந்தியா சீனா இடையே ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் இறுக்கம் தளர்ந்துருக்குன்னு சொல்கிறப்ப, ஆனால் மேற்கத்திய நாடுகள்லேருந்து பேசுகிற ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 2 நாடுக்கு இடையில் எல்லை பிரச்சனை இருக்குது, பரஸ்பரம் சந்தேகம், குற்றச்சாட்டு இருக்குது, இதெல்லாம் தீராத வரைக்கும் ஒரு ஒத்துழைப்புலாம் ஒன்றும் இருக்காது, அது சும்மா பெயரளவில் தான் இருக்கும்னு ஒரு சந்தேகத்தை மீண்டும் ஏன் கிளப்பிக்கிட்டே இருக்காங்க? அவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்குது. எல்லை பிரச்சனை முடியாத வரைக்கும் இங்க இந்தியா, பாகிஸ்தான், சைனா உறவு என்பது நட்பு நாடுகளாக மாற முடியாது. இதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். எல்லை பிரச்சனை பின்றொரு நாள் பார்த்துக்கலாம்,
நாம இப்பொழுது வர்த்தகம், பொருளாதாரம் இதை பற்றி பேசி முன்னேறுவோம் என்பது சைனாவுடைய நிலை. எல்லை பிரச்சனை இத்தனை காலமாக நிலுவையில் இருக்கிறது, இதை பேசி தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது இந்தியாவுடைய நிலை. ஆனா வெஸ்டர்ன் மீடியா சொல்லும் பொழுது இது தீர்க்க முடியாமல் ரெண்டு பேரும் நண்பர்களை, இங்க நண்பர்கள் ஆகிறதுக்காக நம்ம அங்க போகல. அமெரிக்கா அல்லாத ஒரு கூட்டணியில் இன்னைக்கு சைனா இந்தியாவிற்கு எதிரி நாடு என்பதை விட சைனா ஒரு தவிர்க்க முடியாத நாடு. இந்தியா எப்படி ஒரு தவிர்க்க முடியாத நாடோ அதே அளவுக்கு சைனா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. இப்ப எதிரியாக இருந்தாலும் இன்றைய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நண்பர்கள் எதிரிகள் ஆகிறாங்க, எதிரிகள் நண்பர்கள் ஆகிறாங்க. சோ சைனாவுடன் இந்தியா சேர முடியாது என்ற அந்த விதியை மாற்றி அமைக்கிறது. சேர்ந்து பயணிக்க முடியும், இவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் சில இடங்களில் சேர்ந்து பயணிக்க முடியும் என்பதை காட்டும் பொழுது மேற்குலகத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்றி இருக்கிறது. ஏன்னா குவாட் இந்தியா வந்ததற்கு அடிப்படை காரணமே சீனா தான். குவாடோடைய நாடுகளை எடுத்து பாருங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான், இந்த ரெண்டுமே அமெரிக்காவுடைய கூட்டாளி நாடுகள். அதுல இந்தியா சேர்ந்ததுக்கான அடிப்படை காரணமே சீனாவை கவுண்டர் பேலன்ஸ் செய்யணும், சீனாவுடைய இந்த அக்ரஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற போது நமக்குன்னு ஒரு கூட்டணி இருக்கணும்ன்றத நம்ம குவாட்லயே சேர்ந்தோம். இப்போ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாட் அலையன்ஸ் இருக்கக்கூடிய நாடு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய SCO, சைனா மற்றும் ரஷ்யாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அலையன்ஸ்ல ரொம்ப நடுநாயகமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அலையன்ஸுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை கிடைக்குது. இப்ப நீங்க SCOல ஒரு நிமிஷம் நீங்க இந்தியா இல்லாத ஒரு SCO பாருங்க. மேலை நாடுகள் என்ன சொல்லுவாங்க? மேற்கத்திய நாடுகள், ஜனநாயக நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், G7 நாடுகள் அனைத்தும் ஜனநாயக நாடுகள், எதிராக சர்வாதிகாரிகள், கம்யூனிஸ்டுகள் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று ஒரு பிம்பம் வரும். இந்தியா போய் அங்க இருக்கும் போது உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இன்னைக்கும் ஜனநாயகம் தலைச்சு நிற்கக்கூடிய நாடு, வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கொண்ட நாடு SCO பிளாக்ல போய் இருக்கும் பொழுது இந்த கரை அப்படின்றது அங்க இல்ல. அவங்க திரும்ப திரும்ப சொல்றது சர்வாதிகாரிகள் இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியில நீங்க எப்படி போய் இருக்கிறீங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்ட்டு. இது அவங்களுடைய எரிச்சலை தான் காமிக்கிறதே தவிர இதுல ஒன்றும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நன்றி மேஜர், உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்கு.